ஞாயிற்றுக்கிழமை சந்தையில் போய் குட்டி குட்டியாக கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக நான் கிராமத்து காய் அதை பார்த்தோன்னே கண்டிப்பாக எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் காலைல மூடு சேஞ்ச் ஆகிடுது. சரி கத்திரிக்காய் சாதம் செய்வோம், ரொம்ப நாள் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய், ஆனியன், கருவேப்பிலை, பெருங்காயம், கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா தாளித்து வதக்கி எடுத்துட்டு அப்புறம் வேக வச்ச கத்திரிக்காய் லேசாக 3 நிமிஷம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வேக வச்சு அந்த வேக வச்ச கத்திரிக்காய் எடுத்து போட்டு அதில் நல்லா உப்பு, மஞ்சப்பொடி எல்லாமே போட்டு தனியா பொடி 3 ஸ்பூன் இதுக்கு போட்டிருக்கேன். நான் கண்ணளவாக தான் போட்டிருக்கேன். அதுபோல் 1 ஸ்பூன் காரப்பொடி. அந்த நம்ம எப்பயுமே இந்த கத்திரிக்காய் சாதத்துக்குலாம் பொடி வறுத்து அரைச்சி திரிக்கணும்னு எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. அதனால் தோசை மிளகாய் பொடியிலே எல்லாமே கலந்துருக்குன்னு சொல்லிட்டு தோசை மிளகாய் பொடியவே போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு சாதத்தை நல்லா பொலப்பொலான்னு வடித்து அதில் நெய்யை ஊற்றி இந்த கத்திரிக்காயோடு போட்டு சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அதில் பசலைக்கீரையும் நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை பருப்பு போட்டு நல்லா அதையும் கடைஞ்சி வச்சுட்டு 2 மேட்ச் கிடையாது. ஆனால் கூட கத்திரிக்காய் சாதத்துக்குலாம் எதுவுமே வேண்டாம், வெறுமனையே அப்படியே சாப்பிட்லாம். வேணும்னா நம்ம தயிர் தொட்டுக்கலாம். நேற்று கத்திரிக்காய் ரொம்ப பிஞ்சாக இருந்ததுனால அந்த சாதத்துக்கு நல்ல ஊர்னாப்பில் இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெஷ் அரோமாவோட நல்ல கீ ஃப்ரெஷ்ஷோட கொத்தமல்லி பொடி, தனியா பொடி, இந்த பச்சை மிளகாய் பொடி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருந்தது. சூப்பராக இருந்தது. வீட்டில் கொஞ்சம் கார பூந்தி இருந்தது, ஆனியன் ரைத்தா பண்ணேன், கருவேப்பிலை தொகையில் இருந்தது. நான் வச்சு எல்லாத்தையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தவுடனே அந்த சட்டியில் பொரி வாங்கிட்டு வந்திருந்தேன் நேற்று. அந்த பொரியை நான் பொரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. மசாலா பூண்டு பொரி, நிறைய பூண்டு பல், ஒரு 100 கிராம் பூண்டு பல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தான் கம்பல்சரியாக விடணும். தேங்காய் எண்ணெயில் உளுத்தம்பருப்பு, நான் இன்றைக்கி நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை, பொரிகடலை, முந்திரி பருப்பு, அப்புறம் பூண்டு, அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நிறைய மோர் மிளகாய், ஒரு 8 மோர் மிளகாய் போட்டிருந்தேன். போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இந்த பொரியில் என்ன ஒரு மிஸ்டேக் இருந்ததுன்னா அதில் உப்பே இல்லை. அதே சமயத்தில் ஒரு மாதிரி இனிப்பாக ஒரு டேஸ்ட்டே இல்லாத போல் இருந்தது. ஐயோ இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா இல்லாமல் போயிருமேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் என்ன பண்ணேன், போட்ட மோர் மிளகாய் எல்லாத்தையும் கையை வச்சு நல்லா நசுக்கி விட்டுட்டேன். நல்லா அதில் உப்பு காரம் சேர்ந்துருச்சு. 2 டப்பா 5 லிட்டர் பொரி நல்லா 2 டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுட்டேன். இந்த பொரியெல்லாம் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு ஒரு இதவே தெரியாது, நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது. நல்லா லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு இருந்த சுஜாதா புக்கு, பொரி, ஒரு டீ, சூப்பராக இருந்தது. எப்படின்னா இந்த தடவை லைப்ரரியில் போகிறப்ப சுஜாதா புக்கு ஆக்சுவலாகவே நிறைய டேபிளில் இருந்தது, எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போல்லாம் இந்த லைப்ரரி எக்ஸாக்டாக ஃபாரின் லைப்ரரி கணக்கிலே இருக்காங்க. போன உடனே டக்குன்னு ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க புக்கை. ஒரு செகண்டில் ஒரு ஹோல் கணக்கில் வச்சுருக்காங்க. அங்கேயும் இதே போல் தான் போடுவோம். கார்னகி மெலன் லைப்ரரி இதே போல் தான் புக் எடுத்துகிட்டு வருவேன் நான். அதே போல் தான் புக்கை போட்டுட்டு அப்படியே அந்த டோக்கனை கொடுத்துட்றாங்க. அதே போல் மேலே போன உடனே 5 செகண்டில் புக் எடுத்து கொடுத்த உடனே டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க. எக்ஸாக்டாக ஃபாரின் லைப்ரரி. சூப்பராக பொரியோ